இந்த வீட்டில் தான் நாம் 3 340 வாட்ஸு யூடிஎல் சோலார் பேனலானது, அதாவது 1 கிலோவாட் பேனலை அமைச்சு வீட்டுக்கு ஒளி வெள்ளத்தை கொடுத்துருக்கோங்க. அதாவது இந்த வீடு கிட்டத்தட்ட கட்டி 2 மாதம் ஆச்சு. வெளிச்சமே இல்லாமல் இருக்குது. வீட்டுக்கு ஈபி சப்ளை வாங்க ட்ரை பண்ணால் ஈபியில் ஒரு 15 போஸ்ட் வரையும் போடணுன்ட்ருக்கு. அதனால் அதுக்கான காஸ்ட் எஸ்டிமேட் போட்டு ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க அப்படி சொன்னாங்க. நாம் இந்த வீட்டுக்கு சோலார் பேனல் மூலமாக மின்சாரத்தை கொடுத்துருக்கோங்க. இதில் என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 பேனல் இந்த வீட்டோட சீலிங்கில் அமைச்சிருக்கோம். 2 யூடிஎல் 150Ah பேட்டரியானது போட்டிருக்கோம். இந்த இன்வெர்டர் ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அது யூடிஎலோட காமா ப்ளஸ் அப்படி சொல்லிட்டு பேர். அந்த இன்வெர்ட்ரு 24 வோல்ட் இன்வெர்ட்டரானது இதில் பயன்படுத்தியிருக்கோம். 2 பேட்டரியை சீரீஸ் பண்ணி இந்த யூடிஎல் காமா ப்ளஸில் லிங்க் பண்ணி, ஃபஸ்ட்டு அப்படி தான் லிங்க் பண்ணணும் இன்வெர்ட்டரை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் தான் சோலார் பவரை இதற்கு நாம் கொடுக்கணும். அதனால் இப்போது நம்ம நண்பர் இந்த பேட்ரிஸை கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி சீரீஸ் பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பேட்டரியிலேருந்து சோலார் பேட்டரி இருக்கு இல்லையா, ஏன் சோலார் பேட்டரியை இதுக்கு பயன்படுத்துன்னு கேட்டாக்க, உங்களுக்கு சீட்டர் பேட்டரிஸு, அதனால் இப்போ சப்ளை கொடுத்தாச்சு. A00 அப்படி சொல்லிட்டு காட்டுது. இந்த கனெக்ஷன் எல்லாம் முழுமையாக புரிஞ்சுக்க வீடியோ முழுசாக பாருங்கள். இது நட்டாக்க இதை யூஸ் பண்ணி செட்டிங்ஸ் ஆனது பண்ணலாம். சரிங்க, இங்கே என்னென்னலாம் செஞ்சோம், எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய மேற்கூரையில் முதல்ல ஆங்கிலஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, அதை பக்காவான செட்டப்போட லிங்க் பண்ணி, அதன் பிறகு சேனல்ஸை யூஸ் பண்ணி அந்த சேனல் மேலே நாம் சோலார் பேனல் அமைச்சு அங்கேருந்து கொண்டு போய் நாம் நம்மளோட இன்வெர்ட்டருக்கு கொடுத்துருக்கோங்க. பக்காவாக ரன் ஆகுது. இந்த பேனலை பாருங்கள், இது யூடிஎல் மோனோ பேனலு. மொத்தம் 3 பேனலு. இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்லாம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது. அதை வாங்கிட்டு இந்த இடத்துல உட்காந்து அரேஞ்ச் பண்ணி பக்காவாக லிங்க் பண்ணி ஏற்றி நாம் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இதுபோல் உங்கள் இடத்துலையும் சோலார் பவரை கொண்டு சேர்க்கணும், அதாவது ஈபி சப்ளைக்கு வழி இல்லை, எனக்கு சோலார் பேனல் போட்டு வீட்டுக்கு சப்ளை கொடுக்கணும் அப்படி கேட்டாக்க இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நம்ம நண்பர் தான் இதுக்கான ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்காரு, ராயர்னு சொல்லிட்டு பேர். இப்போ 2 பேனல் இப்போது ரெடி பண்ணி வச்சு தூக்கி வச்சு, அடுத்து 3ஆவது ஒரு பேனல் ரெடி பண்ணி ஏற்றிட்டு அதை நாம் கொண்டு போய் இன்வெர்ட்டரோட கனெக்ட் பண்ணணுங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆங்கிள்லாம் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த சோலார் பேனல்லாம் மோனோ பேனல் வாங்கிட்டோம்னாக்க நம்ம காலையில் 6 மணிக்கு மேலே சூரிய வெளிச்சம் வருது இல்லையாங்க, அந்த சூரிய வெளிச்சம் வரும்போதே இது ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளையை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். சாயந்தரம் பார்த்திங்க சொன்னால் சூரிய வெளிச்சம் முடிகிற வரையுமே பவர் சப்ளையானது பேட்ரி சார்ஜ் பண்ணுங்க. இந்த பேனல்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறது பெருசு இல்லை, இதை தெள்ள தெளிவாக நாம் மவுண்டிங் பண்ணணும். இதோட பேனல் டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கு, இதை பார்த்துக்கங்க. இப்போ இந்த 3ஆவது பேனலை ஏற்றி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சோலார் பேனலோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தாக்க, பவர் சப்ளை இல்லாத இடத்துக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம் ஒன்று. 2வது ஈபி சப்ளை இருந்துச்சுன்னா ஈபி பில்லை குறைக்கிறதுக்கு இந்த பேனலை யூஸ் பண்ணலாங்க. இது யூடிஎல் சோலார் பேனல். இதோட ஸ்பெக்கெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது விஓசின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜு, ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜு, இதோட வாட்ஸோட அளவு 340 வாட்ஸு எல்லாமே இந்த ஸ்பெக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த நீ கவனிக்கலாம். இந்த சோலார் பேனலை பொறுத்தவரை எவ்வளோ வாட்ஸ் பேனல் போடுறோமோ அதை பொறுத்து நம்ம சார்ஜிங்கும் அமையும். அதாவது ஒரு 1 டேயில் பார்த்தீங்கன்னா ஏன் 2 பேனலோட போதும், ஏன் 3 பேனல் யூஸ் பண்ணிக்கோனாக்கா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ரெய்னி சீசன்லையும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 3 பேனலானது அமைச்சு கொடுத்துருக்கோங்க.
தெளிவான ஸ்பேஸோட இந்த பேனலை பக்காவாக ரெடி பண்ணி நாம் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்கோங்க. இது போன்ற உங்களோட இல்லத்துலையும் சோலார் பேனல் அமைக்கணும் அப்படி முடிவு பண்ணால் எங்களோட விகேஜே சொல்யூஷன்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்கள் இடத்துக்கு வந்து அசஸ் பண்ணி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி அமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உங்களோட பேனல்ஸ் அமைச்சு அதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு மின்சார ஒளியை கொண்டு வந்து சேர்ப்போங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு 7010 22 30 71. ஓகேங்க.